அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோல எப்படி நீங்க Amazon மூலமாக உங்களுடைய ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுலயுமே குறிப்பாக Amazon மூலமாக டெலிவரி சர்வீஸ் பார்ட்னர் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது அத பத்தி தான் டீடைல்டாக சொல்ல போறேன். இது மூலமாக நீங்க உங்களுடைய ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ Amazon எவ்வளவு பெரிய கம்பெனி அத பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கே நல்லாவே தெரியும். நிறைய பேர் Amazon மூலமாக தான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கூட மேபி Amazon மூலமாக ஷாப்பிங் பண்ணிருக்கலாம். ஏதாச்சும் பொருள் ஆர்டர் பண்ணிருக்கலாம். நிறைய பேர் இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயுமே குறிப்பாக Amazon மூலமாக தான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இந்த Amazonோட ஷாப்பிங் இருக்கு இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நிறைய செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பொருள் Amazon பிளாட்ஃபார்ம்ல செல் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதனால சப்போஸ் கஸ்டமருக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வேணும்னா அந்த ப்ராடக்ட்டை Amazonல போயிட்டு ஆர்டர் பண்ணிருவாங்க. Amazon என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருளை கஸ்டமரோட அட்ரஸ்ல டெலிவர் பண்ணிருவாங்க. சோ அதனால ஒரு பொருள் இருக்கு இல்லையா, ஒரு பேக்கேஜ் அது ஒரு சிட்டில ஒரு கஸ்டமரோட அட்ரஸ்ல போயிட்டு டெலிவர் பண்ணணும். சோ அதனால ஒரு ஊர்ல அந்த பேக்கேஜ்ல டெலிவர் பண்றதுக்கு இவங்களுக்கு எல்லா ஊர்லயுமே டெலிவரி பார்ட்னர் தேவைப்படுறாங்க. சோ அதனால இந்த இடத்துல தான் ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது மூலமாக தான் நீங்க என்ன பண்ணலாம்னா இதுல நீங்க ஒரு ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இது மூலமாக தான் நீங்க உங்களுடைய சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இப்போ இந்த Amazon டெலிவரி சர்வீஸ் பார்ட்னர் பிசினஸ் எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்றது, இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கு, என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, இந்த பிசினஸ்க்கு எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வரும், இது மூலமாக நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம், இந்த பிசினஸ்க்கு எப்படி நீங்க அப்ளை பண்றது, எல்லாமே நம்ம டீடைல்டாக இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது மாதிரியான பிசினஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தென் ஏர்னிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்க என்னைக்குமே மிஸ் பண்ண மாட்டீங்க. தென் இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணிருங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா டாபிக் உள்ள போயிடலாம். நெக்ஸ்ட் Amazonோட இந்த டெலிவரி சர்வீஸ் பார்ட்னர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த பேஜ்ல வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி இந்த பேஜை நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நீங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா Amazon என்ன பண்றாங்கன்னா நிறைய பிசினஸ் ஓனர்ஸை தேடிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா ஒரு டீமை பில்ட் பண்ணி அந்த டீமை டெவலப் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் என்னென்னா நீங்கள் லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா உங்களுக்கு Amazonோடைய அந்த டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அதோடைய ஆக்சஸ் கிடச்சிரும். தென் உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். ஸோ அதனால் இது மூலியமாக நீங்கள் Amazonோடைய பார்சல் டெலிவரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். தென் அந்த பிஸ்னஸை நீங்கள் பில்ட் பண்ணி நல்லா க்ரோ பண்ணலாம். இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸில் என்னென்னா நீங்கள் இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஓனராக இந்த பிஸ்னஸை ரன் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் இந்த Amazon டெலிவரி சர்வீஸ் பார்ட்னர் பிஸ்னஸில் என்னென்னா நீங்கள் இதே மாதிரி ஒரு லீடராக தான் வேலை செய்ய போகிறீங்க. லீடராக வேலை செஞ்சு நீங்கள் டீமை மேனேஜ் பண்ண போகிறீங்க. அதாவது என்னென்னா நீங்கள் டீமை பில்ட் பண்ணி அந்த டீமை டெவலப் பண்ணி மேனேஜ் பண்ணுறது, அந்த எல்லா வேலையுமே நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஓனராக தான் வேலை செய்ய போகிறீங்க. ஸோ அதனால் Amazon கம்பெனிக்கு என்னென்னா நிறையா டெலிவரி பார்ட்னரில் தேவைப்படுறாங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பொருள் எல்லாமே கஸ்டமரோடைய அட்ரஸில் டெலிவர் பண்ண முடியும். அதுக்கப்புறமாக டெலிவரி பார்ட்னருக்கு என்னென்னா ஒரு ஜாப் தேவைப்படுது, ஒரு வேலை தேவைப்படுது. அப்போ தான் அவங்க சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால் Amazon மற்றும் டெலிவரி பார்ட்னருக்கு நடுவில் நீங்கள் ஆஸ் அ மீடியேட்டராக தான் வேலை செய்கிறீங்க. அதாவது என்னென்னா ரெண்டு பேருமே நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, ரெண்டு பேருமே நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க. ஒரு மீடியேட்டராக இந்த பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் இதில் நீங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா இப்போ இந்த பிசினஸ் மூலியமாக நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னா, எவ்வளோ சம்பாதிக்கலாம்னா, இல்லைன்னா இந்த பிசினஸ் மூலியமாக நீங்க எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, இப்போ இந்த பிசினஸ் உடைய நிறைய சக்சஸ்ஃபுல் ஓனர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க, இல்லைன்னா நீங்க எவ்வளோ இந்த பிசினஸ் மூலியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, இந்த பிசினஸ் என்னன்னா நீங்க லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா இந்த ஸ்டார்ட் அப் பிசினஸை நீங்க 1.5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக இந்த பிசினஸ் மூலியமாக வருஷம் நீங்க எவ்வளோ ரெவென்யூ பொட்டன்ஷியலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, எவ்வளோ ரெவென்யூவை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 1.8 crore to 3.6 crore, ரொம்பவே பெரிய வேல்யூனே சொல்லலாம். அதுக்கப்புறமாக இந்த பிஸ்னஸ் மூலியமாக நீங்கள் வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னா 19.2 lakhs to 38.5 lakhs, ரொம்பவே அதிகமான ப்ராஃபிட்னே சொல்லலாம். ஸோ அதனால் இப்போ நான் உங்ககிட்ட இந்த ஃபிகர்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அதாவது என்னென்னா இந்த எஸ்டிமேட்டட் இது எல்லாமே நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இதுக்கெல்லாம் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும்னா எந்த ஓனர்ஸ்லாம் 20 vans அண்ட் 40 bikes வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க இவ்வளோ ரெவென்யூ ப்ராஃபிட் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் கம்மியான வேன்ஸு இல்லைனா பைக்ஸ் வச்சு நீங்கள் இந்த பிஸ்னஸை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
கம்மியான ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ தான் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் 20 vans அண்டு 40 bikes வச்சு இந்த பிஸ்னஸை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இவ்வளோ ப்ராஃபிட்டு இவ்வளோ ரெவென்யூவை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னா, சப்போஸ் உங்களுக்கு கஸ்டமர் கூட டீல் பண்ண பிடிக்கும்னா, இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு நிறைய பேர், அதாவது என்னென்னா ஒரு டீமை டெவலப் பண்ணி அந்த டீமை மேனேஜ் பண்ண பிடிக்கும்னா, இந்த அமேசான் டெலிவரி சர்வீஸ் பார்ட்னர் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பிஸ்னஸில் என்னென்னா நீங்கள் ஒரு ஓனராக 40லிருந்து 100 டெலிவரி அசோசியேட், அதாவது என்னென்னா டெலிவரி பார்ட்னர். ஸோ அதனால் 40 to 100 டெலிவரி பர்சன் வச்சு இந்த பிஸ்னஸை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் எந்த பர்சன் உங்கள் மூலியமாக பார்சல்ஸ் எல்லாமே டெலிவர் பண்ணுவாங்க, அந்த டெலிவரி பர்சன் இருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா ரன் ஆகும். அதுக்கப்புறமாக என்னென்னா இந்த பிஸ்னஸை வந்து செட்டப் பண்ணுறது, அதுக்கப்புறமாக இந்த பிஸ்னஸை உங்களுடைய சிட்டியில் ஆப்ரேட் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அமேசான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா இந்த பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறதுக்கே உங்களுக்கு அமேசான் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிஸ்னஸில் என்னென்னா நீங்கள் ஒரு ஓனராக 7 days per week 365 days per year வந்து இந்த பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி ஆப்ரேட் பண்ணணும். அதாவது என்னென்னா எல்லா நாளுமே உங்களுடைய டிரைவர்ஸ் வந்து பார்சல்ஸை கஸ்டமருடைய அட்ரஸில் சக்ஸஸ்ஃபுல்லி டெலிவர் பண்ணணும். அதுக்கப்புறமாக இந்த பிஸ்னஸ் பற்றி நீங்கள் இன்னுமே இந்த இடத்துல டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்போஸ் உங்களுக்கு உங்களுடைய அமேசான் டெலிவரி சர்வீஸ் பார்ட்னர் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா, இங்கே அப்ளை நவ் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு உங்களுடைய ஓன் அமேசான் பேக்கேஜ் டெலிவரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா அப்ளை நவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் இருக்குது. இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும், கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் ஒரு அமேசான் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு அமேசான் அக்கௌண்ட் இருக்குன்னா, ஸ்டில் வாண்ட் டு யூஸ் அன் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய அந்த எக்ஸிஸ்டிங் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அது எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு ஒரு புது அமேசான் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அது எல்லாமே என்டர் பண்ணி ஒரு புது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அது மூலியமாக தான் இவங்க உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இவங்களுடைய ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். அந்த அப்ளிகேஷனில் என்னென்னா உங்களுடைய ஒர்க் ஹிஸ்ட்ரி, எஜுகேஷன், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அதை பற்றிலாம் கேட்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை வச்சு தான் இந்த பிஸ்னஸ் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அது வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஃபில் பண்ணுறதுக்கு 2 to 3 hours வந்து ஆயிரும். அது வந்து எஸ்டிமேட்டட் டைம் தான். அதுக்கப்புறமாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை இவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக சப்போஸ் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா இவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக தாராளமாக நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இந்த பிஸ்னஸை நீங்கள் ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட்டாக இந்த பிஸ்னஸை எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது அதை பற்றி நான் உங்ககிட்ட ரொம்பவே சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ அதனால் இங்கே ஹவு டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலியமாக நீங்கள் உங்களுடைய ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த அமேசான் டெலிவரி சர்வீஸ் பார்ட்னர் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மொத்தமாக இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 6 ஸ்டெப்ஸுமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் அமேசானில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். தென் உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து செட்டப் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறமாக நான் சொன்ன மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, உங்களுடைய அப்ளிகேஷனை இவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. தென் ஃபைனல் இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறமாக ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னா, ஒரு 2 weeks ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு ட்ரைனிங் இருக்குது, அந்த ட்ரைனிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். அந்த ட்ரைனிங்கில் எப்படி இந்த பிஸ்னஸை நீங்கள் செட்டப் பண்ணுறது, எப்படி இந்த பிஸ்னஸை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி இந்த பிஸ்னஸில் வேலை செய்கிறது, அது எல்லாமே உங்களுக்கு அந்த 4th ஸ்டெப்லேயே சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமாக 5th ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை செட்டப் பண்ணுற மாதிரி வரும். தென் அந்த பிஸ்னஸை செட்டப் பண்ணுறதுக்கு இவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் நீங்கள் உங்களுடைய ஒரு டீமை வந்து பில்ட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறமாக 6th ஸ்டெப் என்னென்னா, உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி செட்டப் பண்ணதுக்கப்புறம் பார்சல்ஸ் எல்லாமே நீங்கள் டெலிவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது என்னென்னா, இந்த பிஸ்னஸ் மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது என்னென்னா, உங்களுடைய அந்த டெலிவர் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலியமாக நீங்கள் பேக்கேஜஸ் எல்லாமே டெலிவர் பண்ணி வச்சு இது மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமாக இந்த பிஸ்னஸை எப்படிலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, தென் லொக்கேஷன்ஸு, அதுக்கப்புறமாக
இந்த பிஸ்னஸில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கு இவங்க எப்படிலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக இந்த பிஸ்னஸோடைய என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன தேவை அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துலையும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயே சப்போஸ் உங்களுக்கு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போதுமான பணம் இல்லைனா அப்பயும் இந்த பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ண முடியும். அமேசானே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் உமனு, எல்ஜிபிடி கம்யூனிட்டி, தென் பீப்புள் வித் பார்ஷியல் டிசேபிலிட்டி, அதாவது என்னென்னா ஒரு பர்சனுக்கு உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் வச்சு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அமேசான் இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டெலிவரி சர்வீஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் கிராண்ட்டை ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா சப்போஸ் இந்த கேட்டகரிக்கு நீங்கள் பிலாங் பண்ணிங்கன்னா, அதாவது என்னென்னா நீங்கள் இந்த யூஆர்சி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமாக சப்போஸ் நீங்கள் இந்த ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா, அதாவது என்னென்னா உங்களுடைய அப்ளிகேஷன் செலக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அமேசான் மூலியமாக 2 lakh rupees வரைக்கும் கிராண்ட் கிடச்சிரும். அந்த கிராண்ட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா சப்போஸ் உங்களுக்கு 2 lakh rupees கிடச்சிதுன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு தான் கூட நீங்கள் இந்த அமேசான் டெலிவரி சர்வீஸ் பார்ட்னர் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நீங்கள் உங்களுடைய நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ப்ரிஃபர்டு சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பிஸ்னஸை எந்த ஊரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைனா இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த ஊரில் இருக்கீங்க அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதில் நீங்கள் உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுக்கு ஏதாச்சும் டிசேபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குன்னா எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எஸ்ஸை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எது மாதிரியான டிசேபிலிட்டி இருக்குது அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுக்கு இந்த அமேசானோடைய ஸ்பெஷல் கிராண்ட் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணணுமா அதை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கிராண்ட் ப்ரோக்ராம் பற்றி எப்படி தெரிய வந்தது அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் யூடியூப் அது மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக இந்த கேப்சாவாக பார்த்து இந்த இடத்துல ஃபில் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஸ்பெஷல் கிராண்ட் ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். அமேசானே இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் அமேசான் மூலியமாக உங்களுடைய சொந்தமான டெலிவரி சர்வீஸ் பார்ட்னர் பிசினஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது என்னன்னா உங்களுடைய சொந்தமான பிரான்ச்சைசி பிசினஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏர்னிங் பொட்டென்ஷியல் இருக்குது, நல்ல ப்ராஃபிட் பொட்டென்ஷியல் இருக்குது. இது மூலியமாகவே நீங்கள் நல்ல ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால சப்போஸ் உங்களுக்கு உங்களுடைய சொந்தமான ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எவ்வளோ ப்ராஃபிட் பொட்டென்ஷியல் இருக்குது அதை நான் உங்ககிட்ட ஆல்ரெடி ஷோ பண்ணிட்டேன். ஸோ அதனால சப்போஸ் உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது மாதிரியான பிசினஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்க என்னைக்குமே மிஸ் பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட் டாப் 5 ஹை பேயிங் ஐடி ஜாப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதை பத்தி இந்த வீடியோல டீடைல்டாக சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.